இங்க லட்சுமியை பத்தி எல்லா உண்மை இந்த அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சதுமே ஜூனியரை விட்டு விசாரிக்க சொல்றாரு. ஆனா லட்சுமி வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாருமே பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ பல இடத்துல ஒருத்த ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது தான் அன்னைக்கு அவன் நைட் வரும்போது எதுவுமே தூக்கிடுவான். அவன் பண்றது எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அதை போலீஸ் கிட்ட நான் சொல்லலாம் வந்தேன். ஆனா அவர் என்ன எதுவுமே சொல்ல விடணும்னு சொல்றாரு. சோ அந்த போட்டோ வச்சு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த போட்டோல எடுத்து யாருன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு கேட்கிறாரு. அப்ப இவர் இந்த போட்டோல இருக்குது லட்சுமியோட சின்ன வயசு போட்டோ. அவரோட ஃபுல் நேம் லட்சுமி சரஸ்வதினு சொல்றாரு. இப்ப இதை கேட்ட இவர் ஒண்ணுமே புரியாம அவரு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாக்குறாரு. அவரை இது கேட்டு ஒருவேளை இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயமா கூட இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஃபேண்டசி ப்ரோன் டிசார்டர். இது சின்ன வயசுல நடந்த விஷயத்தை அப்படியே இப்ப நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தா எல்லாருமே தெரிய வரும்னு சொல்லி ஜெயில போயிட்டு லட்சுமி கிட்ட உன் சைடு தான் எல்லாமே இருக்குன்னு தெரிய வருது. ஆனா இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது உன் வாயில வந்து இன்னும் வந்தா தெரிய வரும்னு சொல்லி இந்த செஷனுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்பதான் அவங்க சின்ன வயசுல நடந்தா சொல்ல வராங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சுதந்திர நாள்ல ஸ்கூல்ல விட்டுட்டு போறாங்க. அன்னைக்கு தான் இவங்களுக்கு பிறந்த நாளா இருக்கும். அப்ப சாக்லேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போகும்போது பிரின்சிபல் ரூமுக்கு போறாங்க. அப்ப பிரின்சிபல் போலீஸ் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான் கிட்ட 3 பேர் குளிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்ததுமே நாசம் பண்ணிடுறாங்க. சரி வந்து அம்மா அப்பா கிட்ட எல்லாரும் போயாச்சு, இங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நைட் இந்த பொண்ணை கால் பண்ணி அவங்க அம்மா அப்பா வர சொல்றா. அப்பா இந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிய வருது. ஆனா ப்ரூஃப் எதுவுமே இல்லாம அவ்வளவு பெரிய ஆளுங்களை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சொல்லும் போது இந்த பொண்ணு அவங்க வீடியோ எடுத்த டேப்பை நான் ஒடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. சோ இவங்க அந்த டேப் போட்டு பார்க்கும்போது மனசே உடஞ்சு போகுது. இப்போ ஒரு வக்கீல பார்த்து அந்த டேப்பை கொடுத்து இந்த கேஸ் எடுக்க சொல்றாங்க. ஆனா அந்த வக்கீல் அங்க வாதாடும் போது அந்த டேப்பை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பார்த்தா அந்த வக்கீலுக்கே 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்களை நாசம் பண்ணிடும்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பாங்க. அதனால தான் அவனே போய் சொல்லியிருப்பான். இதை கேட்ட எங்க அம்மா கோவப்பட்டு அந்த 3 பேரையும் தாண்டி ஒரு தலைவனா ஒருத்தர் இருப்பா. அவனை போட்டு அந்த பப்ளிக்லயே வச்சு அடிச்சிடறாங்க. சோ அவங்க பாவத்துல இந்த பொண்ணு மட்டும் விட்டுட்டு அவங்க 2 பேருமே நடு ரோட்லயே வச்சு எரிச்சிடறான். இப்ப இந்த கதையெல்லாம் கேட்ட அட்வொகேட் இந்த பொண்ணு பக்கம் நீதி இருக்கா, ஆனா தண்டனை கணக்கு விடாம பண்ணாலும் சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு.